ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான். ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர் வந்து கொஷின்ல கொடுக்க மாட்டாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். மொத்த வலைப்பரப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்த வலைப்பரப்பு அப்படின்னா எல்லா பக்கங்களோட பரப்பளவின் கூடுதலா. அப்போ ஒரு பக்கத்தினுடைய பரப்பளவு என்ன சொல்லுவோம்? ஒரு சதுரத்தின் பரப்பளவு, அதாவது ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதுல மொத்த வலைப்பரப்பு எவ்வளவா இருக்கும்? டாப்பு, பாட்டமு, லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட், பேக்குன்னு 6 இருக்கும். ஸோ அப்போ 6a ஸ்கொயரோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு அப்படின்னாலே 6a ஸ்கொயர் தான். அப்போ அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 384ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம இங்கே வச்சுட்டு 6 இந்த சைட் கொண்டு போனோம்னா 384 டிவைடட் பை 6ன்னு வருமா? இரண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 6 36, பேலன்ஸ் 2 இருக்கும். 6 4 24. அப்போ 64. ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 64ன்னு வரும். நமக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64ன்னு வருமா? 64க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 8 வரும். இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.